இந்த வண்டியில் பார்த்தோம்னா பஜாஜ் 150 வண்டி. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ பின்னாடி பிரேக் ஷூவை மாற்றுறோம். நம்ம பிரேக் ஷூக்கு வந்து பிரேக் ஷூக்கு இந்த ஆக்சில் வீலை கழட்டுறோம். ஆக்சில் வீலை கழட்டிட்டு இப்போ பிரேக் ஷூ மாற்றணும். அது எப்படி கழட்டுறோன்னு சொல்கிறேன். இப்போ பிரிச்சாச்சு. இப்போ கஸ்டபர் மாற்றுறோம். பிரேக் ஷூ மாற்றுறப்ப கஸ்டபர் மாற்றினா நல்லது. கஸ்டபரில் வந்து ரொம்ப ஷேக்கிங் இருந்துச்சு வீலில், அதனால் அந்த கஸ்டபர் மாற்றுறோம். அடுத்தது வந்து பிரேக் ஷூ. இது வந்து புது பிரேக் ஷூ. புது பிரேக் ஷூக்கும் பழைய பிரேக் ஷூக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ வந்து பிரேக் ஷூ மாற்றுறோம். பிரேக் ஷூ மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்மை வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணணும். எம்ஆரி ஷீட்டை போட்டு இந்த ட்ரம்மை வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணணும். இதை க்ளீன் பண்ணோம்னா தான் நமக்கு பிரேக் எஃபெக்ட்டு நல்லாயிருக்கும். மறுபடியும் தேய்ச்சி க்ளீன் பண்ணணும். அடுத்தது இந்த டிஸ்க்கு பிரேக்கு உட்கார்ற அந்த ஹப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். நல்லா ப்ரஷ்ஷு போட்டு நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணோம். அப்போ தான் வந்து டஸ்ட்டு அண்டாமல் இருக்கும். பிரேக் எஃபெக்ட்டு நல்லாயிருக்கும். பிரேக் ஷூ உட்கார வைக்கிறோம். தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு பிரேக் ஷூ கரெக்டாக உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு இது மாதிரி அழுத்தி பார்க்கணும். பிரேக் ஷூ கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி அழுத்தி இதை இந்த அழுத்தி பார்க்குறது. இந்த மாதிரி அழுத்தி பார்க்கணும். அப்போ தான் கரெக்டாக பிரேக் ஷூ உட்காந்துருக்கான்னு சொல்லி தெரியும். பிரேக் ஷூ இப்போ கரெக்டாக உட்காந்துருச்சு. அடுத்தது ஹப்பில் மாட்டுறோம். உட்கார வச்சுட்டு புதுசாக கஸ்டபர் போட்டது அதையும் கஸ்டபரை உட்கார வச்சுட்டு அடுத்தது வீல் எடுத்து மாட்டணும். ஆக்சில் உட்கார வச்சாச்சு, கரெக்டாக உட்கார வச்சாச்சு. அடுத்தது வந்து ட்ரம் போல்ட்டை போடணும். அதான் அந்த ட்ரம் போல்ட்டு, அந்த ட்ரம் போல்ட்டை போடணும். நம்ம ஆக்சில் ஃபுல்லாக உட்காந்துருச்சு. அடுத்தது வந்து இந்த ட்ரம் போல்ட்டு போடணும். ட்ரம் போல்ட்டை போட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக டைட் வைக்க வேண்டியதான். ட்ரம் போல்ட்டு இந்த போல்ட்டு முக்கியமாக போடணும். முக்கியமாக போட்டு கரெக்டாக டைட் வைக்கணும். ட்ரம் போல்ட்டை போட்டாச்சு. அடுத்தது வந்து ஹப்பு போட்டு டைட் வைக்கிறோம். இது பிரேக் ஷூ நட்டை டைட் வைக்கிறோம். பிரேக் ஷூ நட்டை கரெக்டாக டைட் வச்சுட்டு அடுத்தது வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பிரேக் ஷூலாம் போட்டாச்சு. இப்போ செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஆக்சில் நட்டை டைட் வைக்கிறோம். அதை வீல் அப்படி சுற்றி விட்டு ஒரு ஆள் பிரேக் அடிக்கணும். பிரேக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆக்சில் நட்டை டைட் வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆக்சில் நட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த வண்டிக்கு வந்து செயின் ஆயில் போட போகிறோம். அது எப்படி போடுறோம்னு பார்ப்போம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கீரில் போட்டு செயின் ஆயில் போடணும். நம்ம 2 கியர் போட்டுருங்க. கொஞ்சம் ஸ்பீடாக விடுங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து ஆயில் மாற்ற போகிறோம். ஆயில் வந்து ஃபஸ்ட்டு ஆயிலை கழட்டி விட்றதுக்கு முன்னாடி வண்டியில் ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஆயில் மாற்றுவோம். இந்த கண்ணாடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் லெவல் தெரியும். கேமராவில் சரியாக தெரியலை, ஆனால் எங்களுக்கு தெரியுது. லோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த கோடு தான் வந்து ஹை, இது வந்து லோ. இந்த லோன்ற அளவுக்கிட்ட தான் வந்து ஆயில் இருக்குது. சரி, நம்ம இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணி விடுவோம். லூஸாக பார்த்து
ஆயில் வடிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து டிஸ்க் பேடு மாற்றிட்டு வந்துடலாம். கஸ்டமர் டிஸ்க் பேடு மாற்ற சொல்லியிருக்காங்க. டிஸ்க் பேடுக்காக நம்ம கேலிபரை கழட்டியிருக்கோம். கேலிபரை கழட்டி டிஸ்க் பேடை எடுத்தாச்சு. டிஸ்க் பேடு ரொம்ப வீக்கான கண்டிஷனில் தான் இருக்குது. டிஸ்க் பேடு வந்து ரொம்ப ஓடி இருக்குது. இதுக்கு மேலே ஓடுனுச்சுன்னா அது வந்து இந்த கேலிபரும் மாற்றுற அளவுக்கு வச்சிரும், இந்த டிஸ்க் பிளேட்டும் மாற்றுற அளவுக்கு வச்சிரும். டிஸ்க் பேட் மட்டும் மாற்றணும்னா ஒரு 350 ரூபா 400 ரூபாக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். சப்போஸ் கேலிபர் மாற்றுற மாதிரி இருந்தால் 1500 ரூபா வரும். டிஸ்க் பிளேட்டாக இருந்தாலும் 1500 ரூபா வரும். நம்ம இப்போ டிஸ்க் பேடு மாற்றுவோம். டிஸ்க் பேடை கழட்டி எடுத்தாச்சு. டிஸ்க் பேடை எடுத்துகிட்டு மேலே இருக்க மாஸ்டர் சிலிண்டரோட இதோட கழட்டணும். ஆயில் சிலிண்டர்லாம் கழட்டணும். ஆயில் உள்ளே வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. டிஸ்க் பேடு டிஸ்க் ஆயில் மாற்றி ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல். அப்படியே பேஸ்ட் மாதிரி கொலன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஆயில் மாதிரி தான் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா டிஸ்க் வந்து சரியாக வேலையே செய்யாது. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு மாற்றிடுவோம். டிஸ்க் ஆயில் வந்து இந்த மாதிரி ஒரு சிரஞ்சி மாதிரி வச்சு அதை வச்சு நம்ம இழுத்தோம்னா எல்லா ஆயிரும் வெளியில் வந்துடும். டிஸ்க் ஆயில் இப்போ எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக இந்த மாஸ்டர் சிலிண்டர் இந்த இது ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு போடணும். டிஸ்க் பேடு ரொம்ப பிடிச்சி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து மாட்டியிருக்கோம். இப்போ டிஸ்க் பேடு உள்ளே உட்கார வச்சாச்சு. பிஸ்டனே இறங்கலை, மாட்டியாச்சு. இப்போ பிஸ்டனை டிஸ்க் பேடை உட்கார வச்சுட்டு அலாங்கி போல்ட்டு போட்டு டைட் பண்ணோம். டைட் பண்ணிட்டு இதில் போட்டு வச்சிட வேண்டியது. டிஸ்க் பேடை மாட்டிட வேண்டியது. கரெக்டாக உட்காந்துருச்சு. நம்ம கரெக்டாக வேலை பார்த்தோம்னா கரெக்டாக உட்காரும், கரெக்டாக வேலை நடக்கும். போட்டு 4 பிளக்கில் இருக்க போல்ட்டை போட்டு டைட் வச்சோம்னா முடிஞ்சிடும். பன்னெண்டு சைஸ் போல்ட் வரும். 12 சைஸ் போல்ட்டை போட்டு டைட் வச்சோம்னா டிஸ்க் பேடு மாட்டிட்டு டிஸ்க் ஆயில் ஊற்றிட்டு ஏர் ப்ளீடிங் எடுக்கணும். டிஸ்க் பேடை போட்டுட்டு இது மாதிரி நம்ம லிவரை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தினோம்னா அந்த ஏர் ப்ளீடிங் வரும். ஏர் ப்ளீடிங் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த டிஸ்க் ஆயில் அந்த அளவுக்கு நம்ம டாப் அப் பண்ணிவிட்டு அந்த கப்பும் கவரும் போட்டு விட்டுற வேண்டியதான் நம்ம. ஸ்டார்ட்டு. அடுத்து வந்து ஏர் ஃபில்டர் கழட்ட போகிறோம் நம்ம. ஏர் ஃபில்ட்ரு வண்டிக்கு ரைட் சைட் பாக்ஸில் இருக்கும். ஏர் ஃபில்ட்ரு ரொம்ப வீக்காக இருக்குது. ஏர் ஃபில்ட்ரு மாற்றுறோம். இப்போ இது வந்து புது ஏர் ஃபில்ட்ரு, பஜாஜோட ஒரிஜினல் புது ஏர் ஃபில்ட்ரு. திருப்ப இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். பழைய ஏர் ஃபில்ட்ரு புது ஏர் ஃபில்ட்ருக்குள்ள வித்தியாசம். இப்போ இது புதுசாக மாட்ட போகிறோம். திருப்ப எவ்வளோ ஸ்மோக், எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். Okay.
கரெக்டாக செட்டிங் ஆச்சுண்ணா. ஸ்க்ரூ வந்துடுது இதிலே இருக்கு. இருக்கா உங்களுக்கு இவங்க நம்பர் என்ன பேர்ல சேவ் பண்ணிருக்காங்க. இப்போ டிஸ்க்கு பேடு மாற்றியாச்சு. ஏர் ஃபில்டரும் புதுசாக சேஞ்ச் பண்ணிட்டோம், ரொம்ப டஸ்ட் இருக்கனால. இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். ஆயிலுக்கு வந்து நம்ம கல்டிவேட்டர் ட்ரைன் போட்டோம். ஃபஸ்ட்டு போட்டு நம்ம டைட் வைக்கணும். டைட் வச்சுட்டு அடுத்தது ஆயில் ஊற்ற போகிறோம். எல்லாம் பேர் லென்த்து பிட் எடுத்துக்க வேண்டியதானே. போகணும் கரெக்டாக டைட் ஆச்சு. ஃபுல் டைட்டு இப்போ வச்சாச்சு. டைட்டு வச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்றணும். இதுதான் வந்து நம்ம ஆயில் ஊற்றுறது. இந்த இதில் தான் நம்ம இப்போ ஆயில் ஊற்றணும். இந்த வண்டி பல்சர் 150 வண்டிக்கு வந்து மோட்டர் 20W50 இந்த ஆயில் நல்லாயிருக்கும். கஸ்டமரும் 20W50 தான் ஊற்ற சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம இந்த ஆயில் ஊற்றுறோம். நம்ம அப்போ இந்த ப்ளே பண்ணால் நான் எம்எஸ் எடுத்துக்க போகிறேன். பாஸ் 1 லிட்டர் ஆயில் எதுக்கு நம்ம ஊற்றிருக்கோம். இன்ஜின் ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம லெவல் செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது. பாஸ் பாஸ். அடுத்து வந்து ஃப்ளக்கு க்ளீன் பண்ணுறோம். ஒரு சைடு ஃப்ளக் க்ளீன் பண்ணியாச்சு, இன்னொரு சைடு ஃப்ளக்கு க்ளீன் பண்ணுறோம். ஃப்ளக்கு ரொம்ப முக்கியமானது. ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாக இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி போட்டுலாம். ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா மாற்றணும். ஃப்ளக்கும் ஏர் ஃபில்டரும் நல்லா இருந்தால் தான் ஒரு வண்டிக்கு மைலேஜ் நல்லா வரும். ஃப்ளக்கு ஓரளவுக்கு ஓகே தான், க்ளீன் பண்ணி போட்டாலே போதும். இப்போ கடைசியாக தான் மாற்றிருப்பாங்களோ. ஃப்ளக்கு நல்லா தான் இருக்குது. க்ளீன் பண்ணிட்டு போட்டு ஃப்ளக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ளக்கை மாட்டுறோம். ஃப்ளக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்கிறதுனால மாற்ற வேணாம். நம்ம ஃப்ளக்கு உட்கார வைக்கிறப்ப கரெக்டாக உட்கார வச்சு மாட்டணும். இல்லைன்னா ஃப்ளக்கு எதுவும் மாட்டிக்கிச்சுன்னா வந்து பெரிய வேலை வச்சிடும். வண்டியை ஹெட்டை பிரித்து அதுக்கப்புறம் அதை த்ரெட்டு போட்டு அது வேலை பார்க்குறதுக்குள்ளே போதும்னு போயிடும். அதனால் நம்ம ஃப்ளக்கு கரெக்டாக கழட்டுறப்பையும் மாட்டுறப்பையும் கரெக்டாக உட்கார வச்சிடணும். சில சமயம் அது வந்து ஹீட்டுக்கே உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி உடஞ்சி போணுச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை பார்த்தா தான் அது நமக்கு நல்லது. சரியா தினேஷ்? ஓகேவா? ஸ்டார்ட். இப்போ இந்த வண்டியில் எல்லா வேலையும் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து வோல்டேஜ் காட்டுற வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவோம். மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம். 13.18 பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓகே, 13.18 இருக்குது பேட்டரி. 13.18 இருக்குது பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதனால் இப்போ ஓகே. அடுத்து வந்து சார்ஜிங் யூனிட் செக் பண்ணுவோம். ஸ்டார்ட். சார்ஜிங் யூனிட்ன்றது வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது 13.14 வோல்டேஜுக்கு மேலே இருந்துச்சுனால சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா தெரியும் 14 வோல்டேஜ் இருக்குது. பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்குது. சார்ஜிங் யூனிட்டும் நல்லா ஒர்க் ஆகுது.